தேவ தூதர்கள் அக்கினி ஆண்டவரே காற்றுக்கு ஒப்பாகவும் தேவனுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பகுதி பரிசுத்த ஆவியானவர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். உட்காருவோம். நம்ம எல்லாரும் அமர்வமாக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமக்கு அறிவிப்பு பகுதி. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழிய தரிசனம், அதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இந்த 18ஆம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஊழியத்தை குறித்து தான் ஒரு சின்ன காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2004ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேத்தூரில் சபை நடத்தி கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்னென்னா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்றது தான் கர்த்தர் கொடுத்ததான ஒரு அழைப்பு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்து எங்களை சரியாக கைட் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு சரியான ஒரு ஆட்கள் இல்லை. அப்போ பைபிள் காலேஜில் அவங்க படித்து கொண்டு இருக்கும்போது அவங்களோட ரூல்ஸ் என்னென்னா, எந்த அழைப்பாக இருந்தாலும் சபை நடத்தணும் அப்படிங்கிறதான ஒரு ரூல்ஸ் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சபை ஆரம்பித்து சில ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் ஆவியானவர் எங்களோடு கூட தெளிவாக கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். என்னன்னா, சபை நடத்துவதற்கல்ல, சபையை ஸ்திரப்படுத்துவதற்கு ஒன்று அழைச்சேன்னு சொல்லி ஆண்டவர் எங்களிடத்துல பேசினார். சபை ஊழியம் அல்ல, சபைக்கு ஊழியன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். அந்த தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த சபையை ஒரு ஊழியக்காரோடைய கரத்தில் கொடுத்து விட்டு நாங்கள் சும்மா வெளியில் நாங்கள் வந்தோம். அந்த நாட்கள் எங்களுக்கு எந்த ஒரு ஊழிய வாய்ப்புகள், அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை மட்டும் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமா வந்தது. சபை நடத்துறதுக்கல்ல, சபைகள் ஸ்திரப்படுத்துறதுக்கு ஒன்று அழைச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னதுனால சபையை ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் கர்த்தரை நம்பி விசுவாசத்தை நாங்கள் வெளியில் வந்தோம். சில ஆண்டுகள் ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம். யாருக்குமே எங்களை தெரியாது. அப்போ நாங்களாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் போய் உபவாச கூட்டங்கள், அது மாதிரி இரவு ஜெபங்கள், எழுப்புதலுக்காக மாத்திரம் நாங்கள் ஒரு தரிசனத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக வந்து இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தாரு. எப்படி அப்படின்னா, பிரசங்கி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் 14-15 ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர்கள். ஆனால் அதற்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா வந்து என்ன செஞ்சா, அதை சுற்றி கொத்தளம் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிலிருந்து ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் அந்த பட்டணத்தை என்ன செஞ்சானா விடுவித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த பட்டணத்தில் இருக்கிற குடிகள் கொஞ்சம், ஆனால் அதுக்கு விரோதமா யார் செயல்படுறா? ஒரு பெரிய ராஜா வந்து அந்த பட்டணத்துக்கு விரோதமாக வந்து சுற்றி கொத்தளம் போட்டிருக்கான். ஏதாவது செய்ய முடியுமா ஜனங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தை விடுவிக்கக்கூடியதான அந்த ஏழை மனிதனாக தான் இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜோம்னாலும் விசேஷமாக இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு ஞானமுள்ள மனிதன்னா நம்மளுடைய ஞானத்தினால ஜனங்களை நம்ம விடுவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி நம்ம செயல்படும் போது தான் பட்டணத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் இந்த பட்டணத்துக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் காண எங்கள் பட்டணத்தில் வந்து ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த பட்டணத்துக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும், இங்கே ஆளுகிற அந்த சத்ருவை வந்து எப்படி முறிக்கணும், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு நாள் நான் அதிகாலை ஜெபத்தை முடிச்சுட்டு காலையில் எழுந்திருக்கும் போது இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம், என்ன ஒரு பாடல் வந்து என் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, தனக்காய் ரத்தம் சிந்தின தேவனை மறந்து சிலைக்காய் ரத்தம் சிந்தும் கூட்டம் பெருகுதே. எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? தன்னை சுமக்கிற தேவனை மறந்து சிலைகளை சுமக்கிற கூட்டம் பெருகுதே. இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்றும் போகல. இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? வெரி குட். அதான் நம்ம எப்படி இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இந்த அந்த பாடல் வரிகள் வந்து இருதயத்தை எனக்கு ரொம்ப பாரப்படுத்துச்சு. எதுக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே நமக்கு முழங்கால் யுத்தத்தில் பாஸ்டர் எல் ஜோசப் அவங்க பாடினதான பாடல், அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும், தன்னை சுமக்கிற தேவனை மறந்து சிலைகளை சுமக்கிற கூட்டம்
பெருகுதே. தனக்காய் ரத்தம் சிந்தின தேவனை மறந்து சிலைகளுக்காய் ரத்தம் சிந்துகிற கூட்டம் பெருகுது. அப்போ இந்த பாடல் வரி என்ன ரொம்ப ஒரு அழுத்தத்துக்குள்ள இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, என் கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி என்னன்னா, இந்த பறவை காவடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சிலர் அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறோம், அப்படிதானே? அப்போ அது என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அழகு குத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் குத்தி, அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி காட்சிகள்லாம் என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருந்தது. எனக்கு முதல்ல எனக்கு புரியல. அப்போ என்ன மனசுல அப்படிப்பட்ட அந்த பாடல் வரையும் வந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காட்சிகளும் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப ஒரு பாரமா இருந்தது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம தேசங்கள்ல, இப்போ நம்ம பட்டணங்கள்ல, நம்ம கிராமங்கள்ல வந்து திருவிழா கொண்டாடுவாங்க, அப்படிதானே? புரட்டாசி மாசம் ஆச்சுன்னா என்ன செய்யறாங்க? திருவிழா கொண்டாடுறாங்களா இல்லையா? பொங்கல் கொண்டாடுறாங்களா? நம்ம என்ன செய்யறோம் அந்த நேரங்கள்ல? என்ன செய்வோம் சொல்லுங்க. இப்போ உங்க ஊர்கள் எல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்களா இல்லையா? விக்கிர கோயில் கொண்டாடுறாங்களே, அந்த நேரம் நீங்க என்ன செய்றீங்க? ஜெபம் பண்ணுவோம். ஒரு சிலர் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். எப்போ ஜெபம் பண்ணுறோம், அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். அப்படி தானே நம்ம ஜெபம் பண்ணுறோம். மற்ற நேரங்களில் நம்ம அதை என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், அதை பற்றி நம்ம சிலர் என்ன செய்கிறோம், பாரு அறியாமல் செய்கிறாங்க. சிலர் இன்னும் சில பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மேட்டராகவே நம்ம கணிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து எனக்குள்ள ஆண்டவர் பாரப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து புரட்டாசி மாதம்னாலே இதெல்லாம் வருது, அந்த நேரம் நம்ம பாரப்படுறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு, எதுக்காக ஆண்டவர் வந்து இதை சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு பிசாசு வந்து ஜனங்களை ஒரு வேடிக்கை பொருளாக்கி கொண்டிருக்கிறான். எனக்கு இருதயத்தில் ஆவியானவர் எப்படி பேசினது போல இருந்தது அப்படின்னா, பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்காக நீங்க சிலுவையில் என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? தொங்குனீங்க, சிலுவையில் நீங்க தொங்க. ஆனா இந்த ஜனங்களை இப்ப நான் எனக்காக என்ன செய்ய விட்டுருக்கேன்? என்ன விட்டுருக்கேன்? நீங்க இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. ஆனா இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த ஜனங்களை எனக்காக, இந்த ஆங்கிள் எனக்காக நம்ம பார்த்துருக்கோமா? யோசித்து பாருங்க. தேவனுடைய இருதயத்தில் அவ்வளோ பாரம் இருக்குது. தேவனுடைய இருதயத்தில் அவ்வளோ ஒரு துக்கம் இருக்குது. நான் உண்மையாக சொல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி நான் யோசித்ததில்லை. ஆனால் எனக்கு ஆவியானவர் அதை காண்பித்து கொடுத்து, இன்னைக்கு பிசாசு ஜனங்களை ஒரு வேடிக்கை பொருளாக்கி தொங்க விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், சிரித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஜனங்கள் எதுக்காக அதை செய்கிறாங்க? எப்படியாவது எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிடாதா, எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதாங்கிற ஒரு பாரத்தோடு இன்னைக்கு ஜனங்கள் செய்கிறாங்க. ஆனால் சாத்தானுக்கு அதை அதை பார்த்தவன் என்ன செய்கிறான்? பரியாசம் பண்றான், வேடிக்கை பொருளா ஜனங்களை மாற்றி கொடுக்கான். தேவனுடைய இருதயம் என்ன இருக்குது? தேவனுடைய அதை பார்த்து அங்கலாய்க்குது. ஆண்டவரை பார்த்து பாரப்படுறாரு. ஐயோ, நான் இந்த ஜனங்களுக்காக தொங்குனேன், இன்னைக்கு பிசாசுக்காக ஜனங்கள் என்ன செஞ்சுக்காங்க? தொங்கிக்க. இந்த ஆங்கிள் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசித்து பாருங்க. நானும் அதுக்கு முன்பாக யோசித்துல. அப்பதான் என் விரயத்துல ரொம்ப ஒரு பாரம் வச்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஏதோ அந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கும்போது நீ ஜெபிக்கிறதால தினமும் என்ன செய்யணும்? இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். பட்டணத்துக்காக நாங்க ஒரு பாரத்தோட ஒரு வைராக்கியத்தோடு கூட நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை தூண்டுகிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்துல என்ன செய்யணும்? கட்டப்படணும். ஆண்டவர் சபைக்குன்னா கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற. பூமியில நீங்க கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்துல, பூமியில நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்துல. இந்த அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு? நமக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்க. ஆண்டவர் சொன்னாரு, ஏதோ அந்த திருவிழா நடக்கும்போது மாத்திரமல்ல, தினமும் அந்த உத்தரவாதத்தை நீ என்ன செய்யும்? உணர்ந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் பரலோகம் செயல்பட ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் பரலோகம் செயல்பட ஆரம்பிச்சா ஏதாவது சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேற முடியுமா? எப்ப பரலோகம் செயல்படும்? நம்ம ஜெபிக்கும்போது இந்த பாரத்தை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் இப்போ பாரத்தோடு ஒரு தீவிரமாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ராஜபாளையத்தில் விக்கிரக ஆராதனை இல்லாத ஒரு ராஜபாளையமாக மாறணும். ஆண்டவரே, உபச்சார வேசித்தனம் இல்லாத ஒரு ராஜபாளையமாக மாறணும். இதை எங்கள் கண்கள் பார்க்கணுங்கிறதான ஒரு தரிசனத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதை எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் தேசத்தை எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபம் நடத்துகிறோம். அநேகர் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்கன்னா, அவங்க விடுதலைக்காக வருவாங்க, அவங்க சுகத்துக்காக வருவாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க. ஆனா எத்தனை பேர் தேவனுடைய இந்த பாரத்தை புரிந்து கொண்டு இந்த தரிசனத்துல இணைந்து செயல்படுறாங்கன்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு சிலர் தான் எங்களோடு கூட இணைந்து இந்த தரிசனத்துல இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல உங்களை அன்பா நான் கேட்டுக்கிறேன். நாங்க வந்து எல்லா சபைகளையும் நாங்க நேசிக்கிறோம். எல்லா சபைகளுக்காக விசேஷமா நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எங்களோடு கூட இந்த தரிசனத்துல இணைந்து நீங்க செயல்படணும், நீங்க ஜெபிக்கணும். எத்தனை பேர் அதுக்கு விரும்புறீங்க?
அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நடத்துகிறோம். ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் வந்து எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துகிறோம். அது போக டெய்லி இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போன வருஷத்து வரைக்கும் ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை கூட்டம் நடத்துறதுக்கு மாத்திரம் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடியும். மற்ற நாள் அது ஒரு நாளைக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நாங்கள் பே பண்ணுறோம். அப்போ நாங்கள் ஜோ பண்ணிட்டு அந்த நாங்கள் டெலிவரன்ஸ் மீட்டிங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஜெபிக்க வரவங்க பூரா பிசாசு போராட்டம் பில்லி சுனியை கட்டி இப்படி தான் ஜெபிக்க வருவாங்க. அப்போ நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் வச்சு அவங்களுக்காக ஜெபிக்க முடியல. தலையில் கை வச்சா ஒன்று ஆட ஆரம்பிப்பாங்க, இல்லை ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்கள வீட்டில் வச்சு எங்களால் ஜெபிக்க முடியல. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தோட ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிரேயர்கள் வேணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வசதி எங்கேயும் கிடைக்கல. ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னன்னா அவங்க ரெகுலராக யாருக்கும் நடத்துறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் நடத்திக்கலாம், அன்னைக்குரியதை நீங்கள் பே பண்ணிடணும், அப்படி தான் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிரேயர்கள் வேணும்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஒரு தடவை ஆண்டவர் பேசியிருந்தார். ஒரு 100 நாட்கள் வந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் நீ முழங்காலில் நின்று சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஆவியில் ஒரு ஏவுதல் வந்து கொண்டே இருந்தது. ஆக்சுவலி இதுக்காக நான் ஜெபிக்கல அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பேக் பெயின் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் முழங்கால் போட முடியாது. அதனால் ஆண்டவர் வந்து முழங்காலில் நின்று 1000 ஸ்தோத்திர பலிகள் 100 நாட்கள் சொல்லணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சமூகத்தில் கிருபை கேட்டு அதை ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் உட்கார மாட்டேன், முழங்காலில் நின்று பண்ணுவேன், இல்லை கால் வடிச்சா நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தா முழங்காலே நின்று கத்தர் ஜெபிக்கிறதுக்கு அந்த 1000 ஸ்தோத்திர பலி சொல்ல கத்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. இந்த நாட்களில் தான் ஒரு நாள் ஆவியானவர் பேசுகிறேன், நீங்கள் போய் கேளுங்க இந்த இடத்தன்னு சொல்லி. அதுபோல் ஆண்டவர் கிருபையினால் நாங்கள் வந்து கேட்டோம். கத்தர் மனுஷ கண்களை தயவை கட்டளிட்டு மாத வாடகைக்கு இந்த இடத்த கத்தர் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால இப்போ விடுதலையோடு கூட இந்த இடத்துல வந்து டெய்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் வந்து விடுதலை பெறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த தரிசனத்தில் எங்களோடு கூட இணைத்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு தோல் கொடுப்பீங்கன்னா சீக்கிரத்தை இந்த நம்ம இதை இலக்க அடையலாம். அல்லேலூயா. ஆனால் கட்டாயமாக பாஸ்ட் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, ராஜபாளையம் வந்து இது ஏசு ராஜாவுடைய ராஜாவுடைய பாளையமாக மாறணும். இதுதான் இப்போ எங்கள் மனசில் இருக்குது. ராஜபாளையம் இப்போ நாங்கள் இதை சொல்கிறதே இல்லை. எங்கள் மைண்டில் இருக்கிறது பூரா ஏசு ராஜாவின் பாளையம். அல்லேலூயா. அந்த ஒரு தரிசனத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற வழி நடத்துதலின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கன்னா சீக்கிரத்தில் நம்ம இந்த டார்கெட்டை அடையலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இந்த ஆண்டு வந்து தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. வேணுமா? ஊழியருக்காக ஜெபிக்கணுமா? ஊழியருக்காக ஜெபிக்கணுமா? நமக்கு ஜெபிக்கிறதுக்கு தானங்க அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அம்மா அவங்களுக்காக ஜெபிக்கணுமா? கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுலை குறித்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். புதிய ஏற்பாட்டுடைய ஹீரோனா யார் தான்? பவுல் தான். பவுல் பாருங்க, அவருங்க கர்த்தருக்காக அவ்வளோ ஒரு வைராக்கியமாக அவர் வந்து செயல்பட்டார். பவுலை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பவுல் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தாராம். அவருடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதிஸ்தர்கள் போட வியாதிகள் அவங்க சுகமாச்சு, அசுத்தாவிகளும் போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பவுல் சபைகளுக்கு 13 நிருபங்கள் அவர் எழுதுறாரு. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. அப்போ தேவனிடத்தில் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றதான ஒரு பெரிய தேவ மனிதன் தான் யாரு? பவுல். அவர் பாருங்க, சபைகளுக்காக 13 நிருபங்கள் அவர் எழுதினாரு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் சொல்லி அழைக்கப்பட்டார். அப்போ தேவ ராஜ்யத்தை குறித்த நிறைய ரகசியங்களை கர்த்தர் வந்து பவுலுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய தேவ மனிதனாகிய பவுல் நிருபங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப வரும். என்ன தெரியுமா? சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை வேதத்துல பார்த்திருக்கீங்க? யார் கேட்கிறாத? அவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை செய்த பவுல் கேட்கிறாரு. தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் அழைக்கப்பட்ட பவுல் சொல்றாரு, சகோதரர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய ஜெபம் ஊழியக்காரங்களுக்கு கட்டாயமா வேணும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் ஒரு நாள் நான் வந்து ஊழியக்காரங்களுக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல நிற்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிகமான தாக்குதல்கள் போராட்டங்கள் வரும். அதனால ஊழியக்காரங்களுக்காக நான் அதிக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு சபைக்கு நாங்கள் நியூ இயர் சர்வீஸ் போகும்போது கர்த்தர்கிட்ட தெளிவான ஆண்டவர் பேசினாரு, நீ போகிற சபைக்காக உன்னுடைய ஊழியக்காரருக்காக நீ உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்லி. நான் அதன்படி ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு சனிக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி நான் போகிற சபை, நாங்கள் இன்னும் ஒரு சபையினுடைய விசுவாசிகளாக தான் இருக்கிறோம். நாங்கள் மற்ற நாட்கள் ஜெபம் நடத்தினாலும் ஊழியங்களுக்காக வெளியில் போனாலும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குடும்பமாக சபைக்கு போகிறோம். ஒரு சபையினுடைய விசுவாசியாக தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சபைக்காக ஊழியக்காரருக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். நான் எதுக்காக நீங்களாம் ஜெபம் பண்ணுவீங்க? ஊழியக்காரருக்காக.
ஊழியக்கார சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவான், அப்படி தானே? ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவான், அவங்க தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுவான், கத்தர் பயன்படுத்தணும் ஜெபம் பண்ண, இப்படி தானே ஜெபம் பண்ணுவான். இதுக்கு தான் நானும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நிறைய வசனங்களை காண்பித்து அதன் அடிப்படையில் ஆண்டவர் என்னை ஜெபிக்க வச்சார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய வசனங்களை சொல்லி சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வச்சாரு. 2025 தான் ஆண்டவர் சொன்னார், ஓ சபைக்காக நீ எப்படி ஜெபிக்கிறியோ அது போல ஜனங்கள் ஊழியக்காரங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும், அவங்களுக்கு நீ ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ எதெல்லாம் ஜெபிக்கிறியோ அதெல்லாம் நீ என்ன செய்ய, ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸா நீ எழுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுத ஆரம்பிச்சு உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு புத்தகமா வாசித்து அதில் இருக்கிற முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஜெப விண்ணப்பங்களா மாற்றி எழுத கத்தர் உதவி செய்தாரு. ஒரு 4 மாசம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி எழுதுறதுக்கு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஊழியக்காரங்களுக்காக நம்ம இவ்வளோ காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்குதான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ நேர்த்தியா கத்தர் சீக்கிரத்துல ஒரு புக்கு வெளியிட கிருபை செய்வாருன்னு இது தேவனுடைய பெரிய ஒரு கிருபை. நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு பக்கம் இது நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் ஊழியக்காரங்களுக்கு இது தங்களுடைய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பிரயோஜனமான ஒன்றா இருந்தது. நான் இதை வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய லைஃப்பை நான் யோசித்துப்பேன், ஒரு ஊழியக்காரியா எனக்குள்ள இன்னும் எவ்வளோ மாற்றம் வர வேண்டியிருக்கு, ஒரு ஊழியக்காரியா இன்னும் நான் எவ்வளோ காரியங்கள் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணுவதற்கு இந்த புக் எனக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்தது. அதனால தேவப்பிள்ளை சிலர் இந்த புக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இன்னும் இந்த புக்கு வாங்காதவங்க தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தின் விலை 50 ரூபா. நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, ஒரு பாரத்தோடு கூட நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்காததுனால தான் இன்னைக்கு சபைகள் எப்படி போய்கொண்டிருக்கு, தரமற்று போய்கொண்டிருக்கிறது. அதனால தேவ பிள்ளைகள் கட்டாயமா நம்ம ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம தேசத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே என்ன, சுவிசேஷம் நம்ம விடுதலையோடு கூட அறிவிக்க முடியல. ஊழியக்காரர்கள் பல விதத்துல பாதிக்கப்படுறதை பார்க்கிறோம். ஆனா ஒரு வசனம் இருக்குது 2 தெசலோனிக்கேயர் 3:2, துர்க்குணர் ஆகிய பொல்லாத மனுஷர் கைகளில் நின்று விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த சபை இன்னைக்கு அப்படி ஜெபிக்க மறந்ததுனாலதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, துன்மார்க்கருடைய கைகளில மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த சபை மாத்திரம் நம்ம உத்தரவாதத்தை உணர்ந்து நம்ம ஜெபித்திருந்தா இன்னைக்கு நம்ம விடுதலையோடு கூட நம்ம ஊழியை செஞ்சிருப்போம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபையார் பேதுருக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணும் பொழுதுதான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு நியூஸ் கேள்விப்படுறோம். யோசிச்சு இன்னைக்கு தமிழகத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா விடுதலையோட ஆராதிக்க முடியல, அவ்வளோ எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருக்குது. அப்போ இதற்கு மத்தியில் ஊழியக்காரங்க ஸ்டாண்ட் பண்ணணும், கத்தடி ஊழியத்தை செய்யணும்னா சபையார் என்ன செய்யணும், கட்டாயம் ஜெபிக்கணும். அதுக்கு நிச்சயமா இந்த புக்கு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதனால நீங்க தயவு செய்து இந்த புக்கு நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். அதுபோல இந்த ஆண்டவர் இன்னொரு ஒரு ஊழியத்தை கத்தர் ஆரம்பிக்க உதவிச்சாரு. என்ன அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்க கத்தர் உதவிச்சார். நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தா மாத்திரம் போதாது, புரியுதா? நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் கத்தருடைய கிருபையினால இவ்வளவு நாட்கள் கத்தர் நம்மளை ஜெபிக்க வைத்தாரு, எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்பெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க வைத்தாரு. அடுத்த ஆண்டவர் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு கத்தர் கிருபையா ஒரு வாசல் ஆண்டவர் தந்த கிராமங்கள்ல நாங்க வாரத்துல ஒரு நாள் நாங்க போறோம், சகோதரிகள் ஒரு குழுவா போறோம், பிரதர்ஸ் ஒரு 2 பேர் போறாங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷம் எங்க வாசல் அடைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவு எதிர்ப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உள்ள இறங்கும் போதுதான் தெரியுது அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சங்கிறது ஃபீல்டில் இறங்கும் போது தான் தெரியுது. நாங்கள் கிராமங்களில் நாங்கள் போகிறோம், அதுவும் நாங்கள் புறஜாதிகள் வீட்டுக்கு மாத்திரம் தான் போகிறோம், கிறிஸ்தவ வீடுகளுக்கு நாங்கள் போகிறதில்ல. நம்ம மக்கள் அவங்களும் சுவிசேஷம் சொல்கிறதில்ல. நம்ம சுவிசேஷம் ஒழித்து போடணும்னா கிறிஸ்தவங்க தான் என்ன செய்யுது, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் கடைக்கு ஜோம் பண்ணாங்க, நீங்கள் யாருனாலும் ஜோம் பண்ணுறவங்க, அங்கே நாங்கள் ஜெபம் நடத்துகிறோம், அங்கே வாங்க, இங்கே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகள் வீடு நாங்கள் சந்திக்கிறோம். முதல்ல அவங்களை ஏற்றுக்கொள்வதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் கூட தான் பார்ப்பாங்க. எதுக்காக ஜோம் பண்ணணும்னு கேட்டால் சுகத்துக்காக ஜோம் பண்ணுங்க, அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அங்கே மிகுந்த ஜெபத்தோடு பிரயாசத்தோடு போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு வார்த்தையை சொல்லும்போது ஜனங்கள் உடைக்கப்படுறாங்க. அடுத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா அவ்வளோ காரியங்கள் சொல்லுவாங்க, இதுக்காக ஜோம் பண்ணுங்கம்மா, அதுக்காக ஜோம் பண்ணுங்கம்மான்னு சொல்லி. அப்படி ஜெபிக்கும் போது அநேகர் கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுக்கறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த சுவிசேஷ ஊழியங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் நிறைய போராட்டங்களை நாங்கள் சந்தித்து கொண்டு இருந்தோம். நிறைய பிரச்சனைகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் இருந்தது எங்களுக்கு. அப்போ அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினாரு, இந்த பட்டணத்தில் இருக்கிறதான அந்த அந்த ஆவிகள் உன்னை மனம் அடிவாக்கும்படியாக நீ எழும்பக்கூடாதபடிக்கு உன்னை என்ன செய்யணும், டவுன் பண்ணணும்னு சொல்லி கிரியை செய்து கொண்டிருக்க. அதனால 21 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாரு. அதன்படி நம்முடைய ஊழியக்கார 3 நேரம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம் டீ குடிப்பாங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த ப்ரேயர்களில் தான் இருப்பாங்க. நைட்டு தூங்குறதுக்கு மாத்திரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி 21 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தாரு. அப்படி ஜெபிக்கும் போது நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும், நிறைய
நிறைய பிளான் கத்தர் கொடுத்தாரு. விசேஷமா இந்த நாட்களில் நாங்கள் வந்து மனப்பூர்வமாக வந்து நாங்கள் பிரதர் செல்வம் பிரதருக்கு நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு மூத்த சகோதரனை போல இந்த ஊழிய தரிசனத்தை அவங்க புரிந்து கொண்டு எங்களோடு கூட இணைந்து அவங்க ஜோமன் அந்த 21 நாட்களும் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர் வந்து இங்கே வந்து ஜோமனுவாங்க. எதுக்காகனா அவங்களுக்காக ஜோமனுவாங்க, பாஸ்டுக்காக 21 நாட்கள் தடை இல்லாமல் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உபவாசத்தின் நிமித்தம் சரீரத்தில் எந்த ஒரு சோர்வுகள் விளைவினங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்காக அந்த சகோதரன் அவ்வளோ ஒரு பாரத்தோட ஜோமனாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 18 நாட்கள் நாங்கள் உபவாசம் ஜெபம் அதுக்குன்னு சொல்லி வச்சிருந்தோம். சில நாட்கள் நாங்கள் கூட அட்டன் பண்ண முடியல, வெளி ஊழியங்கள் நிமித்தமாக ஒரு 3 நாட்கள் நாங்கள் அட்டன் பண்ண முடியல. ஆனால் அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இந்த தரிசனத்துக்காக எங்களோடு கூட இணைந்து அவங்க செயல்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருடைய அந்த சப்போர்ட்டை இன்னைக்கு வரைக்கும் எங்களை அழைப்பில் எங்களை நினைத்திருக்கிறது. அதனால உங்களுக்கு நான் அன்பாக கேட்குற ஒரு காரியம்னா தயவுசெய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு எங்களோடு கூட நீங்கள் இந்த தோள் கொடுப்பீங்கன்னா சீக்கிரத்தில் நம்ம பட்டணத்தை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னதெல்லாம் அதுதான். ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புதலுக்காக பெரிய பெரிய தேவ ஊழியர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க. ஆனால் அநேக தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க எழுப்புதலை பார்க்காமலே. நான் அப்படிலாம் போக விரும்பல ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம், எங்கள் பட்டணத்தில் எழுப்புதலை பார்த்துட்டு தான் அவங்க ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தரிசனத்தை இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை கொடுக்க போகிறோம். எல்லாரும் கைகளை காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வாலிடேஸ் பின்னாடி இது இருக்கும், இங்கே ஒரு நபர் வாங்கிக்கோங்க.